சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேலு வேலு என்னடா சொல்லு. என்ன நேத்து நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இல்ல வேலு, என்னாலதான் நேத்துக்கு உங்க வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனை. என்ன மன்னிச்சிடற வேலு. நீ அன்னைக்கிட்ட ரொம்ப திட்டு வாங்கிட்ட. டேய் சாரி வேலு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இதுல யாரோட தப்பும் இல்ல. தப்பு எல்லாம் என்னோட தான். நான் தான் அண்ணன் கேட்டிருக்கணும். அறிவில்லாம தப்பு பண்ணிட்டேன். விடு, எனக்கு நேரம் சரியில்லை, அவ்வளவுதான். வேலு, செல்வி தங்கச்சி எதுவும் கோச்சிக்கிட்டாளா? கோவம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் இருக்குத்தானே செய்யும். அதை நானும் புரிஞ்சுக்கணும். கரெக்டு தான் வேலு. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, இனிமே எனக்கு தேவையானதெல்லாம் உங்ககிட்ட தான் கேட்பேன்னு சொல்றா. அவளுடைய தேவையெல்லாம் எப்படி நான் பூர்த்தி பண்ணுவேன்னு தெரியல. அதான் ஒரு யோசனையாவே இருக்கு. வேலு, நீ இன்னும் முட்டாள தாண்டா இருக்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. செல்வி உன்கிட்ட கேட்கறதுல நியாயம் இருக்கு. நீ தாண்டா இதை பத்தி அண்ணன்கிட்ட பேசணும். மாசம் மாசம் உன் செலவுக்கும் செல்வியோட செலவுக்கும் கொஞ்சம் பணம் வாங்கி வச்சுக்க வேலு. இல்லடா, நான் சின்ன வயசுல இருந்தே அண்ணங்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டதே கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அதை எப்போ அண்ணன் சரியாவே செஞ்சிருக்காரு. இப்போ செல்வி சொல்றான்னு நான் போய் கேட்டேன்னு வச்சுக்கோ, அண்ணன் மனசு எவ்வளவு சங்கடப்படும். இது வரைக்கும் எப்படி இருந்தனோ இனிமேலும் அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்டா. எனக்கு அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கெல்லாம் தகுதி இல்லடா. 45, 46, 47, 48, 49, 50. வேலு, அண்ணா வேலு இங்க வா. இதோ வரண்ணே. டேய், அண்ணன் கூப்பிடுறாரு. தண்ணி கொதிச்சிருச்சுன்னா அரிசி மூட்டை போட்டு இறக்கி வை. அண்ணே, என்னண்ணே? இந்த பணத்தை கொஞ்சம் எண்ணி கூட. என்னண்ணே? நானா? நீதாண்டா, வேற யாரு? என்ன? சரிண்ணே. திரும்ப என்ன? 25, 26. ஐயோ வாசனை, அந்த பூரி மாவுல கொஞ்சம் தண்ணி மட்டும் தெளிச்சு விடுனே. சரிப்பா. அண்ணே, இதுல 30,000 இருக்குண்ணே. அதுல 25,000 ரூபா இருக்கு. பொறுமையா பதட்டப்படாம என்ன. 25,000 தான் இருக்கா? வா கீர்த்தி, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்லி நான் எப்படி வராம இருப்பேன்? அப்படிதான் இருக்கணும். டேய், நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்காத என்ன? இவர் எதுக்கு இந்த வேலைக்கார பையக்கிட்ட கை நிறைய பணத்தை கொடுத்து என்ன சொல்லிட்டு இருக்காரு? அண்ணே, ஆமாண்ணே, 25,000 இருக்குண்ணே. இந்தாங்கண்ணே. அத நீயே வச்சுக்கோ. எது நானா? அண்ணே, இவ்வளவு வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இல்லண்ணே, வேணாண்ணே. வேலு, அதுக்கு காரணம் இருக்கு. உனக்கும் உன் குடும்ப செலவுக்கும் இனி மாசம் மாசம் 25,000 ரூபா தரேன். அது உனக்கு பத்தலைன்னா சொல்லு, மேலும் தரேன். ஐயோ அண்ணே, அதெல்லாம் வேணாண்ணே. இந்தாங்க. ஏங்க, உங்க தம்பிக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? கீர்த்தி, என்ன பேசிட்டு இருக்க? அவனுக்கு சம்பளம் கொடுக்க நான் யாரு? அவனுக்கு இந்த ஹோட்டல்ல எல்லா உரிமையும் இருக்கு. ஏன், அவனும் ஒரு முதலாளி தானே. என் செலவுக்கும் நம்ம குடும்ப செலவுக்கும் மாசம் மாசம் பணம் எடுக்கிற மாதிரி
அவன் செலவுக்கும் பணம் கொடுக்குறேன். மத்தபடி வரவு செலவெல்லாம் இந்த நோட்ல பக்காவா இருக்கு. அண்ணே என்னண்ணே இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு. டேய், இதெல்லாம் சொல்லிதான்டா ஆகணும். உனக்குன்னு இல்ல, கீர்த்திக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம ஹோட்டலோட வரவு செலவு கணக்கெல்லாம் செல்வி எப்ப வேணாலும் வந்து பாத்துக்கலாம். இதுல வர எல்லா லாபமும் பேங்க்ல தான் போட்டு வைக்கிறேன். எந்த ஒளிவு மறைவும் நமக்குள்ள கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். அண்ணே அண்ணே என்னண்ணே இப்படி எல்லாம் பேசுறீங்க? செல்வி ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு. டேய், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யலைன்னா செல்வி கண்டிப்பா கேட்பா. ஏன், அந்த இடத்துல கீர்த்தி இருந்தாலும் அவ கேட்க தான் செய்வா. என்ன கீர்த்தி, நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க. பாத்தியா, அதுதான் பொண்டாட்டிங்களோட இயல்பு. நாம அண்ணன் தம்பின்னு ஒருத்தர் விட்டு கொடுத்து போலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கும் தேவை இருக்கும். அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். நான் இதை உனக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். நாளைக்கு யாரும் என்ன கேள்வி கேட்க கூடாதுல்ல. உனக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை. அண்ணே என்னண்ணே என்ன புதுசு புதுசா பேசிட்டு இருக்கீங்க? நான் வேற நீ வேறையா அண்ணே? தாயும் சேயும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற தான்டா. அந்த பணத்தை வச்சுக்கோ. உனக்கு தேவைப்படுற பொருளை நீ வாங்கிக்கடா. இல்லண்ணே அது வேலு, இதுல தயங்குறதுக்கு ஒண்ணுமே இல்லடா. நான் உனக்கு என்ன செஞ்சாலும் அது சரியா இருக்கும்னு நீ நம்புறே இல்ல? ஆமாண்ணே கண்டிப்பா. அப்ப பணத்தை வச்சுக்கோ. சரிண்ணே. சரி, நீ போய் வேலையை பாரு. சரிண்ணே. கீர்த்தி, நீ கொஞ்ச நேரம் கல்லால உட்காரு. நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க. அக்கா சொன்னதும் தம்பி மேல உள்ள பாசத்துல இந்த மனுஷன் ஒண்ணுத்துக்கும் ஆகாத உதவாக்கார தம்பிய மதிச்சு பணம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ரூபா நோட்டை புடிச்சு என்ன தெரியாதவனுக்கு என்ன வச்சு அழகு பாக்குறாரு. இனி கல்லாலையும் உட்கார வச்சு புத்திசாலி ஆக்கினாலும் ஆக்கிடுவாரு. அதுக்கு முன்னாடி இந்த அண்ணன் தம்பிக்கு பகைய உருவாக்கி திருவுக்கும் வேலுக்கும் பிடிக்காம போற மாதிரி செஞ்சாகணும். அதை இந்த ஹோட்டல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். யோ வாசே, இங்க வாயா. என்ன பக்கோடா? யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? நாம மாவு பேசிட்டு இருக்கல, உன்னை யாரையா தண்ணி ஊத்த சொன்னது? இப்ப பார், பூரி மாவுக்கு பதம் போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நீ தானே அதுல தண்ணி ஊத்த சொன்ன, அதனாலதான் ஊத்துனேன். நான் தெளிக்க தானே சொன்னேன், ஊத்த ஒண்ணு சொல்லல. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இல்ல? நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? நீ தப்பு பண்ணிட்டு ஆமாயா, வாய் மூடு. பூரி மாவுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும், எப்படி பக்கம் வரும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது? போயா, சரியான சாப்பாடுறாம ஒரு அளவு தெரியாது. டேய் என்னடா என்னண்ணே என்ன என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாரு வேலு,